கரூர் மாவட்டத்தில் பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி பணம் மற்றும் பரிசுகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பல வழக்குகள் காரணமாக தேர்தலுக்கு முன் அல்லது பின் சிறைக்கு செல்ல நேரிடும் என்றும் கூறினார். மேலும் கரூர் தொகுதியில் அவர் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைவார் எனவும் பிரேம்நாத் தெரிவித்தார். செய்தியாளர் ராஜசேகர். தோல்வி பயத்தால் இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் வீடு வீடாக சென்று குண்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், குண்டாதான். அந்த குண்டா தான் தலையில போட்டு போக வேண்டியதான். அவர் ஓட்டுக்கு பாத்தீங்கன்னா 10 கிராம் வெள்ளிக்காயின் கொடுக்கறதாகவும் 1 கிராம் தங்க காயின் கொடுக்கறதாகவும் ஓட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்கறதாகவும் தகவல் வந்திருக்கு. அவர் ஓட்டுக்கு 10 பவுன் கொடுத்தாலும் சரி, 1 கிலோ தங்கம் கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு சத்து இருக்கு. கொடுத்தாலும் கரூர்ல ஒரு 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கிறது உறுதி. அதுவும் இல்லாம அவர் மேல டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இடி கேஸு, இடி அதிகாரிகளை தாக்கிய வழக்கு, நிலக்கரி கொள்முதல் ஊழல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வேலை வாங்கி தருவதாக சொன்ன ஊழல், அரசு பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அரசு அமைச்சராக பதவி ஏற்கிறப்போ நான் இதை காப்பாற்றுவேன், சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அதை மீறி லஞ்சம் வாங்கி அந்த எந்த ஒரு அறிவாளி வக்கீல் சொல்லி கொடுத்தான்னு தெரியல, நான் லஞ்சம் வாங்கினேன், நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிடபிட் தாக்கல் பண்ணி அதே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிட்டாரு. அந்த வழக்கு இந்த மாதிரி ஒரு 7 வழக்கு இருக்கு. ஒவ்வொரு வழக்குலையும் 5 வருஷம் அவருக்கு தண்டனை உறுதியாகுது. அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே உள்ள போறது உறுதி, அப்படி இல்லைனாலும் எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் உள்ள போறது உறுதி. இந்த 7 வருஷத்துலயும் 7 வழக்குலையும் 5 வருஷம்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. சிறைக்கு சென்றதுக்கு அப்புறம் 10 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்படிங்கிறப்ப 35 + 10 45 வருஷம் அவர் எலெக்ஷன் நிற்க முடியாது. தற்பொழுது அவருக்கு வயது 55. 55க்கு அப்புறம் 45 வருஷம் நிற்க முடியாதுன்னா 100 வருஷம் நிற்க முடியாது. 101வது வருஷம் அவர் எலெக்ஷன் நிற்பாரு. தாத்தாவா, கொள்ளு தாத்தாவா, எள்ளு தாத்தாவா நிற்பாரு. நிற்கிறப்போ கரூர் மாவட்டத்தில் நம்மெல்லாம் அவருக்கு என்ன ஓட்டு போட்டு ஏதோ ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு ஏதோ அவங்க பழைய பினாமிகள் பாவம் எல்லாமே இருந்தாங்கன்னா அன்றைக்கி ஓட்டு போட்டோம். முடிஞ்சால் ஜெயிச்சு பார்க்கட்டும். செந்தில் பாலாஜியின் வாழ்க்கை 2026 அன்று கேசிபி கொடுத்த 30 லட்சத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 2026 இவர் வைத்திருக்கும் 1 லட்சம் கோடியில் முடிவுக்கு வருகிறது. நிச்சயம் அவர் தோல்வியை சந்திப்பார். திமுக இந்த முறை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். நிச்சயம் இந்த முறை திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும். கரூர் மாவட்டத்தில் அவர் கொடுக்கும் இலவசத்தையும் பரிசு பொருட்களையும் மக்கள் சிரித்த முகத்துடன் வாங்கிக் கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி மேல் இருக்கும் பயம். அந்த பயத்திற்காக திமுக ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம்தான். ஆனால் நிச்சயம் ஓட்டு பட்டன் அமுத்துறப்போ அரட்டலைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எங்கள் கூட்டணி பாமக, பாஜக, அதிமுக தலைமையிலான மற்றும் இதர கட்சிகள், தோழமை கட்சிகள் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய எழுச்சியுடன் வெற்றி பெறும்.